அண்ணன் திருமானன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க, சேர்க்க தப்பு, அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமானன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, நம்ம நேரு அவர்கள் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை, சொல்லுங்க தைரியம் இருந்தா. கொள்கையை பத்தி பேசுறீங்க, கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன், நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் தாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம். அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க பயந்துட்டாங்கன்னு. தம்பி, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் பேசல. இன்னைக்கு 5 மணிக்கு மொழிப்போர் தியாகிகளை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பேச போறாரு. நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு தான் பேச போறாரு. நீ எழுதி வச்சுக்கோங்க, 400 பேர் பார்த்துட்டு இருப்பான் எல்லா சேனல்லையும், யூடியூப்ல 400 பேருக்கு மேல தாண்டாது. அந்த 400 பேருக்கு ஒரு பெரிய ஐடிவிங்க, அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு செய்தித்துறை. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம். பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.